ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, நீ நல்லவர், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் மாறாதவர், நீர் மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே, நீர் கனத்துக்குரியவர் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரையா. இந்த காலை நேரத்தில், இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவரே கர்த்தாவே, முதல் ஆராதனை, முதல் ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2வது ஆராதனையில் உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும், உம்முடைய வல்லமையான வார்த்தை வெளிப்படட்டும். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவர், எங்களை வாழ வைக்கிற, எங்களை மறுரூபப்படுத்துகிற, எங்களை நித்தியத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற உம்முடைய நல்ல வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசும். நீர் பேசும், நாங்கள் கேட்குறோம். உம்முடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடி எங்களுக்குள் தடைகளை கொண்டு வருகிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகும்படியாக ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிற அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். அன்பானவர்களே, இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். என்ன வாக்குத்தத்தம்? அவர் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். ஆமென். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். அது மட்டும் இல்லை, 6வது வசனத்தை கடைசி பகுதியை வாசிங்கன்னா, இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன். ஆமென். அதே 6வது வசனத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா, 15 வருஷங்களை கூட்டுவேன். அல்லேலூயா. என்ன அருமையான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் எசேக்கியாவுக்கு கொடுத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையில் இந்த வாக்குத்தத்தத்தை எசேக்கியாவுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, எசேக்கியா யார்? அவர் ஒரு யூத ராஜா, யூதா தேசத்தினுடைய ஒரு அரசன். இந்த யூதா ராஜாவாகிய எசேக்கியா திடீர்னு வியாதிப்பட்டு போயிட்டார். என்ன ஆயிட்டாருங்க? திடீர்னு வியாதியாக போயிட்டார். வியாதியாக இருக்கும்போது படுக்கையில் இருக்கார். அப்போ ஆண்டவர் படுக்கையில் இருக்கிற எசேக்கியா என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு தன்னுடைய வியாதியை குறித்து பயந்து படுக்கையில் இருக்கும்போது, ஆண்டவராகிய கடவுள் ஏசாயா தீர்க்கதரிசியை, ஊழியக்காரனை எசேக்கியாவுக்கு அனுப்புகிறார். நீ போய் எசேக்கியா கிட்ட நான் சொல்கிறத சொல்லு அப்படின்னு அனுப்புகிறார். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவை பார்த்து அவர் சொல்கிறாரு, வியாதியாக இருக்கிறவரை பார்த்து, நீ சாக போகிற, உன் வீட்டு காரியம் ஏதாவது நீ செய்யாமல் விட்டுட்டு இருந்தீங்கன்னா அதையெல்லாம் ஒழுங்குபடுத்து, நீ சாக போகிற அப்படின்னு சொன்னார். எப்படி இருக்கும் பாருங்க. ஏற்கனவே வியாதியில் படுத்திருக்கார். என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு படுத்துக்கிட்டு இருக்கிற நேரம் ஊழியக்காரனை அனுப்பி ஆண்டவர் எசேக்கியா கிட்ட சொல்கிறாரு, நீ சாக போகிறப்பா, அதனால் உன் வீட்டு காரியத்தெல்லாம் என்ன பண்ணு, எதெல்லாம் குறையா இருக்கோ அதையெல்லாம் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் என்ன பண்ணு, செஞ்சு முடிச்சிரு, நீ சாக போகிறேன்னு சொன்னார். இந்த செய்தியை கேட்ட உடனே எசேக்கியா என்ன பண்ணுறாரு, சுவர்புறமாக திரும்பி கண்ணீர் விட்டு அழுறார். அழுது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். அவர் ஜெபித்த உடனே கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு எசேக்கியாவுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். இவர் ஏசாயா சொல்லிட்டு, நீ செத்துருவ போகிறப்பா, சீக்கிரம் வீட்டு காரியத்தில் ஒழுங்கு பண்ணின்னு சொல்லிட்டு அந்த அரண்மனையை விட்டு வெளியே போக போகிறார். மறுபடியும் ஆண்டவர் இந்த ஏசாயாவோட பேசுகிறார். நீ திரும்பி போய் அந்த எசேக்கியா ராஜா கிட்ட நான் சொல்கிறத சொல்லு அப்படின்னு சொல்கிறார். இப்போ அந்த ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாட்ட திரும்பி வந்து அவரை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இப்போ நம்ம படித்தது. அவர் சொல்கிறாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன்,
இதோ நான் உன்னை குணமாக்குவேன். அல்லேலூயா. இதோ நான் உன்னை குணமாக்குவேன், உனக்கு வருஷத்தை கூட்டுவேன், நான் உனக்கு ஆதரவாயிருப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்றார். அல்லேலூயா. இங்க ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் பாருங்க. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். வேதம் இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 65:2 நம்ம இப்படி படிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள். அந்த 66வது சங்கீதத்தில் கடைசி பகுதியை நீங்கள் வாசிங்கன்னா அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், இல்லை, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தை கேட்டார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பானவர்களே, சின்னவங்களோ பெரியவங்களோ யார் கர்த்தரை நோக்கி விசுவாசத்தோடு அவரை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபத்தை என் ஆண்டவர் கேட்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கேட்கிறது மட்டுமல்ல, நம்முடைய ஜெபத்தை தள்ளாத ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் யாருங்க? நம்முடைய ஜெபத்தை தள்ளாத ஆண்டவர். ஒரு நாளும் அவர் நம்முடைய ஜெபத்தை தள்ளுவதே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்து நம்ம கூப்பிட்டாலும் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்களை கண்டு, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற வியாதியான சூழ்நிலை, பலகீனமான சூழ்நிலைகளை கண்டு நம்ம மனம் உடைந்து சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் எசேக்கியாவுக்கும் சோர்வு வந்துச்சு தான். இந்த செய்தியை கேட்ட உடனே ஏற்கனவே வியாதியாக இருக்காரு. உடனே ஏசாயா சொல்கிறாரு, நீ சாக போகிறப்பா உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்கு பண்ணிடு அப்படின்னு சொன்ன உடனே நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? அன்னைக்கே உடஞ்சி கேட்ட செய்தி அன்னைக்கே நம்ம இறந்து போயிருப்போம். ஆனால் அவரு பாருங்க, உடனே ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்தார், உடனே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். சில நேரம் நமக்கு கூட இப்படிப்பட்ட செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். நம்மளை பற்றி, நம்முடைய குடும்பத்தை பற்றி, நம்முடைய கணவனை பற்றி, மனைவியை பற்றி, பிள்ளைகளை பற்றி பல செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கேள்விப்படலாம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும்னா, சோர்ந்து உட்கார்ந்துராதபடி, சோர்ந்து நம்ம மனம் தளர்ந்துராதபடிக்கு, எந்த பிரச்சனையாக இருந்தாலும், சோர்வாக இருந்தாலும், என்ன ஒரு மோசமான செய்தி நம்முடைய வாழ்க்கையில் விழுந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய விஷயம், உடனே நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நம்முடைய முகத்தை ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அவரை நோக்கி நம்ம பார்க்கிற மக்களாக, அவரை நோக்கி பார்க்கிற ஜனமாக நீங்களும் நானும் இருக்கணும். அல்லேலூயா. பைபிள் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அப்போ நம்முடைய பிரச்சனையில், நம்முடைய போராட்டத்தில், நம்முடைய கஷ்டமான சூழ்நிலை வரும்போது நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம அவரை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். பைபிள் சொல்லுது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை என்ன செய்வீர்கள்? பெறுவீர்கள். அப்போது இந்த மாதிரியான சூழ்நிலையில் நமக்கு தேவை என்னன்னா விசுவாசம். நமக்கு தேவை விசுவாசம். இப்படிப்பட்ட நேரத்தில், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு தேவை விசுவாசம். விசுவாசத்தோடு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். இங்கே எசேக்கியா துர்செய்தியை கேட்ட உடனே மனம் உடைஞ்சி, ஐயோ அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி என் வாழ்க்கையில் ஒன்றுமில்லை என்று சொல்லாமல், நினைக்காமல், மனம் உடைஞ்சு போகாமல் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார். என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், அந்த பிரச்சனையையும் அந்த போராட்டத்தையும் ஆண்டவர் மாற்ற முடியும், அந்த சூழ்நிலைமையை கர்த்தரால் சரி செய்ய முடியும் என்று
எசேக்கியா அறிந்திருந்தார். அல்லேலூயா. ஆகவே இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக துர்செய்திகளை நம்ம கேள்விப்படலாம். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆபத்துகள், விபத்துக்கள், மோசமான சூழ்நிலைமைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில கூட ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சோர்ந்து போகாமல், மனம் உடைந்து போகாமல், மனம் தளர்ந்து போகாமல், விசுவாசத்தோடு ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபத்தில் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவங்களா இருக்க வேண்டும். எசேக்கியாவினுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. அவருடைய வாழ்க்கையில் துர்செய்தி வந்தது. நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ மரிக்க போகிறாய் என்ற செய்தி வந்த பொழுது அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்தான். விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ரிசல்ட் என்னவா இருக்கும் அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. ஆனால் அவனுக்கு ஒரு இருந்த விசுவாசம், ஆண்டவர் என் ஜெபத்தை நிச்சயம் கேட்பார். ஆண்டவர் நிச்சயம் என் ஜெபத்தை கேட்பார், என் ஜெபத்தை தள்ள மாட்டார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, அந்த 19வது வசனம் 66, 19, 20 வாசிக்கிறோம். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். பைபிளில் அநேக பேர் தங்களுடைய ஆபத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுருக்கிறாங்க, ஆண்டவரை நோக்கி ஜெபித்து இருக்கிறாங்க, ஆண்டவருடைய முகத்தை பார்த்துருக்கிறாங்க. அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதத்தை செய்திருக்கிறார். நமக்கு தெரியும், அண்ணால் நமக்கு தெரியும், அவங்க வாழ்க்கையில் கூட நிந்தை வந்தது, அவமானம் வந்தது. ஆனால் அந்த சகோதரி ஆண்டுடைய சமூகத்தில் வந்து தன் இருதயத்தை ஊற்றி என்ன பண்ணா சொல்லுங்க, என்ன பண்ணா? ஜெபித்தா. ஜெபித்தா. அவங்க வெட்கப்படுறதுக்கு ஆண்டவர் விட்டாரா? விடலைங்க. ஜெபித்த அவங்கள ஆண்டவர் வெட்கப்படுறதுக்கு என்ன செய்யல? விடலை. அற்புதம் செய்தாரா இல்லையா? செய்தார். அற்புதம் செய்தாரா இல்லையா? செய்தார். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர், அதுதான் பைபிள் சொல்லுது. ஆனா இந்த ஜெபித்து ஆண்டவர் கரத்தில் அற்புதம் செய்தவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. நல்லா கவனிக்கணும். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். எந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாலும் நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் நாம் ஜெபிக்கிற நாம நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியன்றது நம்ம கவனிக்கணும். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிற நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம்னு புரிஞ்சுக்கணும். தானியேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தானியேல் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண தொடங்கின உடனே, ஜெபத்தை ஆரம்பிக்கல, ஜெபம் பண்ணுறதுக்கு வாயை திறக்கிறார். இப்போ வார்த்தை வாயில் வரல, உள்ள அந்த வார்த்தை இப்போ தான் உருவாகுது. அது வெளியே வர்றதுக்கு முன்னாடியே பைபிள் சொல்லுது, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவர் எதுக்காக ஜெபம் பண்ணாரோ அந்த ஜெபத்துக்கான பதிலை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இப்படியெல்லாம் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த ஜெபத்தை கேட்குற ஆண்டவர் ஜெபிக்கிறவங்களுடைய வாழ்க்கையையும் அவர் பார்க்குறார். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு காலை வேளையில் நமக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் அதான். எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் எல்லாருடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்குறாரா, கேட்பாரா அப்படின்னா பைபிள் நமக்கு சில விளக்கங்களை கொடுக்குது. எல்லாருடைய ஜெபத்தையும் அவர் கேட்குறாரான்றத வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படிப்பட்ட ஜெபத்தை அவர் கேட்குறார், எப்படிப்பட்ட ஜெபம், அதை ஜெபிக்கிறவங்க எப்படி இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்குறார், இதை தான் நம்ம இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாக்குத்தத்தத்தில் நம்ம அதை பார்க்க போகிறோம். ஆகவே இன்றைக்கி கர்த்தர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணுறார் அப்படின்னா, நான் உன்னை குணமாக்குவேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் உனக்கு ஆயுசை கூட்டி கொடுப்பேன்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில பேருக்கு மரண பயம், சிலர் மரண பயத்திலே இருக்கிறாங்க. நான் செத்துருவனோ இல்லை. வசனம் சொல்லுது, எபிரேயர் வாசிக்கிறோம், ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் இருந்தவர்களை விடுதலை ஆக்கும்படியாக அவர் மரித்தார்.
அப்போ நம்மளை மரண பயத்திலேருந்து விடுதலையாக்குறதுக்கு அவர் மரித்தார். ஆகவே அன்பானவர்களே, நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவருடைய கையில் எவ்வளோ நாள் நம்ம வாழணும்னு நம்முடைய வாழ்க்கையினுடைய காலம் அவர் கையில் இருக்கிறது. அந்த காலத்துக்கு நம்ம முன்னாடி நிச்சயமாக மறிக்க போகிறது இல்லை, விட மாட்டார். ஒரு நிமிஷம் முன்னாடி கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம். என்னைக்கு நம்முடைய ஜீவன் போகணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அன்னைக்கு தான் நம்முடைய ஜீவன் என்ன செய்யும், போகும். அதனால் ஆண்டவர் குறித்த நாளுக்கு ஒரு நாள் அவர் சொல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க போகிறதும் இல்லை, ஒரு நாள் முன்னாடி போக போகிறதும் இல்லை. அப்போ நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அப்போ நம்முடைய ஆயுசு நாளை கூட்டி தருவேன் அப்படின்னு வாக்கு பண்ணுறார். அடுத்து சொல்கிறாரு, நான் ஆதரவாக இருப்பேன். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற 3 காரியம். 1, நான் உன்னை குணமாக்குவேன். 2வது அவர் சொல்கிறாரு, உனக்கு நான் உன்னுடைய வருஷங்களை கூட்டி தருவேன். 3வது அவர் சொல்கிறாரு, உனக்கு ஆதரவாக இருப்பேன். அல்லேலூயா. அப்போ இதை நம்ம விசுவாசிக்கணும். அது மட்டும் இல்லை, எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். நம்முடைய ஜெபத்தை அவர் தள்ளாதவர், அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். ஆனால் ஜெபிக்கிற நாம ரொம்ப முக்கியமானவர்கள். அதுதான் இங்கே முக்கியமாக நம்ம கவனிக்கணும். ஜெபிக்கிற நாம ரொம்ப முக்கியமானவங்க. இங்கே எசேக்கியா நம்ம படிக்கிறோம். எசேக்கியாவுக்கு நீ செத்துற போகிற வீட்டு காரியங்களை ஒழுங்கு பண்ணுன்னு சொன்ன உடனே அவர் சுவர் புறமாக திரும்பி கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜெபம் பண்ணுறாரு. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவருக்கு நான் உன்னை குணமாக்குவேன், உனக்கு ஆயுசு 15 வருஷம் உனக்கு கூட்டி கொடுக்குறேன், உனக்கு ஆதரவாக இருப்பேன்னு வாக்குத்தத்தம் பண்ணுறார். ஏன் பண்ணார்? அல்லேலூயா. எசேக்கியாவுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா ஆண்டவர் தான் சொல்கிறார், நீ சாக போகிற வீட்டு காரியத்தை என்ன பண்ணு, ஒழுங்கு பண்ணுன்னு. ஆனால் இதுக்குள்ள அவர் சொல்லிட்டு இப்படி வர்றதுக்குள்ள எசேக்கியா கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணார். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அப்போ அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கறதுக்கு என்ன விஷயம், எசேக்கியாவுடைய வாழ்க்கை அப்படி என்ன விசேஷம் அப்படின்றத நம்ம இந்த காலை நேரத்தில் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ எசேக்கியா ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபம் பண்ணாரு? அவர் சொல்றாரு, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். அப்படி எசேக்கியாவுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கறதுக்கு என்ன காரணம்? அப்படி எசேக்கியா என்ன பண்ணார்? எசேக்கியாவே சொல்றாரு, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக, அடுத்தது சொல்றார் பார்வைக்கு நலமானதை செய்தேன். அப்படி அவர் என்னத்தான் உத்தமமாக வாழ்ந்தாரு, என்ன உண்மையாக இருந்தார், என்ன பார்வைக்கு நலமானது செய்தார், அதை தான் நம்ம இன்னைக்கு நம்ம தியானித்து நம்ம முடிக்க போகிறோம். வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த எசேக்கியா ராஜாவான பொழுது, நல்லா கவனிங்க, எசேக்கியா ராஜாவான பொழுது, எசேக்கியா ஒரு ராஜாவாக ஒரு பதவியில் உட்கார்ந்த பொழுது அவன் என்ன பண்ணியிருக்கிறான் பாருங்களேன். முதல் காரியம், கர்த்தர் எசேக்கியாவுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். எசேக்கியாவுக்கு ஜெபத்தை கேட்டு அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். காரணம் என்ன? எசேக்கியாவுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது? முதல் காரியம், நீங்கள் 5வது வசனத்தை படிச்சீங்கன்னா 3வது வசனம் 18:3, எசேக்கியா 2 ராஜாக்கள் 18:3. நல்லா கவனிங்க. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். முதல் காரியம், எசேக்கியாவுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். எசேக்கியா கண்ணீர் விட்டு தன் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவன் ஜெபத்தை கேட்டார். அவனுக்கு சொன்னாரு, உன்னை குணமாக்குவேன்னு சொன்னாரு, உனக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுப்பேன்னு சொன்னாரு, நான் ஆதரவா இருப்பேன்னு சொன்னாரு. என்ன காரணம்? அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கறதுக்கு என்ன காரணம்? அவனை குறித்து பைபிள் சொல்லுகிறது, எசேக்கியாவை குறித்து பைபிள் சொல்லுகிறது, எசேக்கியா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அல்லேலூயா. எசேக்கியாவுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருந்தது, என்னை கர்த்தர் பார்க்கிறார். என்ன புரிஞ்சிருந்தது? இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்குள்ள எனக்குள்ள எத்தனை பேருக்கு இந்த அறிவு, இந்த தெளிவு இருக்கிறது? என்னை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா.
என்னை கர்த்தர் பார்க்குறார். எத்தனை பேர் அதை நீங்கள் நிறைய நேரம் நம்ம ஆலயத்துக்கு வந்தால் தான் கர்த்தரை நம்ம யோசிக்கிறோம். ஆனால் வீட்டில் இருக்கும்போது, வேலையில் இருக்கும்போது, மற்றவர்களோடு நம்ம இருக்கும்போது கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்ற உணர்வு யாருக்கு இருக்குது? ஆனால் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய உணர்வு என்னன்னா, என்னை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. எசேக்கியாவுக்கு அந்த ஒரு பார்வை இருந்துச்சு, அந்த ஒரு அறிவு இருந்தது, என்னை கர்த்தர் பார்க்கிறார். பைபிளில் நிறைய பேருக்கு அந்த உணர்வு இருந்துச்சு. யோசேப்பை பாருங்க, யோசேப்புக்கும் அந்த பார்வை, கர்த்தர் என்னை பார்க்கிறார். இப்பேற்பட்ட பாவத்தை நான் எப்படி செய்ய முடியும்? செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு, என்னை கண்டிக்கிறதுக்கு என் குடும்பம் இல்லை, நான் இன்னொரு தேசத்தில் இருக்கிறேன், நான் நாடு விட்டு நாடு வந்திருக்கிறேன், என்னை யாரும் ஏன் இப்படி நடக்கிறேன்னு யாரும் கேட்க போகிறது இல்லை, யாரும் என்ன நானா பாவம் என்ன தேடி வருது. ஆனாலும் அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? என்னை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த எசேக்கியா ராஜாவான பொழுது அவனுக்குள்ள இருந்த உணர்வு என்ன தெரியுமா? என்ன ராஜாவாக்குனது ஆண்டவர், என்ன ராஜாவாக்குனது மட்டுமல்ல, என்னை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை பார்க்கிறார், அதனால நான் கடவுளுக்கு பிரியமானதை செம்மையானதை செய்வேன் என்று அவன் தன்னுடைய வாழ்க்கையில செம்மையானதை செய்தான். இத உண்மையாவே கர்த்தர் பார்த்தார். நிறைய நேரம் நம்ம எசேக்கியா ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு அவ்வளோ பெரிய ஆபத்துல அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனால் ஏன் ஜெபத்தை ஆண்டவர் ஏன் கேட்கலன்னு நமக்கு சில நேரம் குழப்பம் வருது. ஆனால் எசேக்கியாவினுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டதுக்கு அவனுடைய சரித்திரத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்கு புரியுது, அவனுக்கு முதல்ல இருந்த ஒரு உணர்வு, அறிவு என்னன்னா, என்னை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. நான் பேசுறது, நான் நடக்கிறது, நான் வாழ்கிற வாழ்க்கை, இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். ஆகவே என்னை கர்த்தர் பார்க்கறதுனால என் வாழ்க்கையில் நான் எதை செய்யணும்? அவருக்கு செம்மையானதை செய்யணும், அவருக்கு பிடிச்சதை செய்யணும், அவருக்கு பிரியமானதை நான் செய்யணும். அல்லேலூயா. அப்போ இந்த காலை நேரத்தில் கர்த்தர் எசேக்கியாவின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தது உண்மையானால், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்ய வேண்டுமானால், நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டுமானால், இந்த காலை நேரத்தில் கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்கிற அறிவு மட்டுமல்ல, கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்கிற உணர்வு நமக்கு ரொம்ப தேவை. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பிரியமானது என்ன? தாவீது ஆண்டவர்கிட்ட அடிக்கடி அவர் ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். இன்றைக்கு நம்முடைய ஆசை, நம்முடைய வாஞ்சை என்னவா இருக்கணும் தெரியுமா? ஆண்டவர் எனக்கு இந்த டிசம்பர் மாதத்தை கொடுத்துருக்கிறார், எனக்கு இந்த புதிய மாதத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார், இந்த புதிய மாதத்தில் நான் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும். எதை செய்யணும்? எனக்கு பிரியமானது இல்லை, என் ஆண்டவருக்கு பிரியமானதை நான் செய்யணும். அல்லேலூயா. அப்படி நம்ம ஆண்டவருக்கு பிரியமா நம்ம வாழும்போது, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யும்போது, எசேக்கியாவை கர்த்தர் ஜெபத்தை கேட்டு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தது உண்மையானால், நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு செம்மையானதை எசேக்கியா செய்தான்னு சொல்றார் இல்லையா? அவன் செய்த செம்மையான காரியங்கள்ல ஒன்று, அவன் என்ன செய்தான்னா, அடுத்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? மேடைகளை அகற்றி, சிலைகளை தகர்த்து, விக்கிரக தோப்புகளை வெட்டி, பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபங்காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அவன் கர்த்தருக்கு செம்மையானதை செய்தான்னு பைபிள் சொல்லுது. அவன் கர்த்தருக்கு செம்மையாய் செய்த காரியங்கள்ல ஒன்று என்னன்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாத விக்கிரக வழிபாட்டை தன்னுடைய தேசத்தை விட்டு அவன் அகற்றி போட்டான். அல்லேலூயா. கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்துல, கர்த்தருக்கு வாழ்க்கையில முதலிடம் கொடுக்க வேண்டிய இடத்துல மற்ற காரியங்களை கொண்டு வந்து வைத்து, மற்றவர்களை கொண்டு வந்து வைத்திருந்த அந்த நிலைமையை இந்த எசேக்கியா முதல்ல அவன் செய்த காரியம், அதையெல்லாம் அப்புறப்படுத்தினான். அல்லேலூயா. இன்னைக்கு நாம கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்யணுமா, செம்மையான காரியத்தை செய்யணுமா, நம்ம வாழ்க்கையில இருக்கிற கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல எந்த பொருளாவது,
பணமாவது மனிதர்களாவது இருப்பார்களானால் அதையெல்லாம் முதல்ல அப்புறப்படுத்தி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதலிடத்தை கொடுக்கும் பொழுது, அல்லேலூயா, நாம் கர்த்தருக்கு செம்மையானதை செய்கிறவர்களாக இருப்போம். அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வரும்போது பாம்புகளால் கடிப்பட்டாங்க. பாம்புகளால் கடிப்பட்ட உடனே மோசே ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு, எல்லாரையும் பாம்பு கடிச்சிச்சு, என்ன பண்ணுறது? உடனே ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு வெண்கல சர்பத்தை உண்டாக்கி அதை நிறுத்து, எல்லாரையும் அதை பார்க்க சொல்லு, அதை பார்த்த உடனே எல்லாரும் சுகமாயிருவாங்க அப்படின்னு. அதே மாதிரி மோசே ஒரு வெண்கல சர்பத்தை உண்டாக்கி அதை பார்க்க சொன்னார், எல்லாரும் பார்த்தாங்க, சுகமாயிட்டாங்க. அவ்வளோதான். ஆண்டவர் அன்னைக்கு சுகமாகிறதுக்கு கர்த்தர் அன்னைக்கு பயன்படுத்தின ஒரு விதம், அவ்வளோதான். இது இயேசுநாதரை குறிக்குது. இயேசுநாதரை நிழலாட்டமாக இயேசு கிறிஸ்து உலகத்தினுடைய பாவங்களுக்காக மக்களை சுகமாக்க உயர்த்தப்படுவார் என்கிறத ஒரு நிழலாட்டமாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? நம்ம ஆட்கள் இந்த வெண்கல சர்பத்தை பார்த்த உடனே சுகமாயிட்டோம், அதனால் இந்த வெண்கல சர்பத்தை விடாதப்பா, இதை கானானுக்கு தூக்கிட்டு வந்துரு அப்படின்னு வனாந்தரத்தில் இந்த வெண்கல சர்பத்தை விடாமல் எங்கே கொண்டு வந்துட்டாங்க? யூதாவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து அங்கே கொண்டு போய் நட்டு ஆண்டவர் சுகமாக்குறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு கருவி தான் இந்த வெண்கல சர்பம். சுகமாக்குன ஆண்டவரை விட்டுட்டு இப்போ இவங்க எதை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க? சொல்லுங்க, பைபிள் அங்கே சொல்லுது இல்லையா? மோசே உண்டாக்குன வெண்கல சர்பத்துக்கு என்ன பண்ணாங்களாம்? மக்கள் தூபம் காட்டினாங்களாம். நீங்கள் நிறைய நேரம் ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்தில் எதை கொண்டோ யாரை கொண்டோ நம்மளை சுகமாக்கியிருப்பார். ஆனால் நம்ம அவங்கள என்ன வாக்கிடுறோம்? சுகமாக்கின ஆண்டவரை விட்டுட்டு யாரை நம்ம தெய்வமாக்கிறோம்? அந்த நபரையோ அந்த பொருளையோ நாம் தெய்வமாக்கிறோம். நல்லா கவனிக்கணும். இந்த எசேக்கியா வந்த ஒன்று செய்த முதல் காரியம் இந்த வெண்கல சர்பம். இதுக்கு மேலே வச்சா இதையே நம்ம ஆட்கள் மெய்யான கடவுளை விட்டுட்டு இந்த சர்பத்தையே தெய்வம்னு என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க? வணங்குவாங்க. யெகோவா தேவனை இவங்க என்ன பண்ணிடுவாங்க? விட்டுருவாங்க. தேவ கோபம் வரும். அதனால் முதல்ல இந்த வெண்கல சர்பத்தை என்ன பண்ணு, மோசையே செஞ்சு வச்சுருந்தாலும் இதை உடை, கடவுளை மறக்கிற செய்கிற காரியமாக இருந்தாலும் இதை உடைத்து போடுன்னு அன்றைக்கு அவன் உடைத்து போட்டான். இது கடவுளுடைய பார்வைக்கு பிரியமாக இருந்தது. அல்லேலூயா. அப்போ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியாவுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தான்னா சும்மா கொடுக்கலங்க. அவன் செய்த காரியம் என்ன? கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்கிற அறிவு உள்ளவனாக இருந்தான். அறிவுள்ளவனாக இருந்தது மட்டுமல்ல, கர்த்தருக்கு செம்மையானதை செய்தான். அவன் கர்த்தருக்கு செம்மையான காரியத்தை செய்ததில் முதல் காரியம் கடவுளுக்கு பிரியமில்லாததை தன் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தினான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்களும் நானும் அப்புறப்படுத்தணும். இன்றைக்கி ஒரு தீர்மானம், ஒரு அறிக்கை செஞ்சுட்டு தான் நீங்கள் போனோம். இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை, முதல் ஞாயிற்றுக்கிழமை 2வது ஆராதனைக்கு வந்திருக்க நீங்கள் இந்த அறிக்கையை செஞ்சுட்டு தான் போனோம். ஆண்டவரே, எனக்குள்ள உங்கள் பிரியமில்லாத காரியத்தை இன்றைக்கி நான் அப்புறப்படுத்துகிறேன்ப்பா. அது எதுவாக இருக்கட்டும், அது எந்த நபராக இருக்கட்டும், தூக்கி எறிகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நான் அப்புறப்படுத்துகிறேன்ப்பா. அது விக்கிரமாக எனக்குள்ளே மாற வேண்டாம் அப்படின்னு தூக்கி எறியணும். 2வது, நம்ம வீட்டில் ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரக காரியங்கள், சுரூபங்கள் இதெல்லாம் இருக்கணும், இன்றைக்கி தூக்கி எறியணும். அல்லேலூயா. நம்ம வீட்டில் இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வசனம். ஏன்? நம்ம கண் அந்த வசனத்தை பார்க்கணும், அந்த வசனத்தை படிக்கணும், அந்த வசனத்தை நம்பணும், வசனத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அவ்வளோதான். வேற எதுவும் அங்கே எந்த சுரூபமோ எந்த உருவமோ நம்முடைய குடும்பத்தில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தர் அதை விரும்பலை. எசேக்கியா கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான், எல்லாத்தையும் அப்புறப்படுத்தினான். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் எசேக்கியாவுடைய ஜெபத்தை என்ன செய்தார்? கேட்டார். 2வது, இந்த எசேக்கியாவுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்கு 2வது காரணம், அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்ததுக்கு 2வது காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் 5வது வசனத்தை படிச்சீங்கன்னா, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. நல்லா கவனிங்க. நிறைய நேரம் நம்ம வியப்பா இருக்குல்ல, கர்த்தர் ஏன் எசேக்கியா ஜெபத்தை கேட்டார்னா காரணம் இருக்கு. காரணம் இல்லாமல் கேட்கல. நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தர் நம்ம நிறைய நேரம் நம்ம ஜெபம் கேட்கப்படலன்னா இந்த ஆண்டவர் மேலே பழி சொல்லிடுவோம். ஆனால் எசேக்கியா ஜெபத்தை கேட்டதுக்கு காரணம் என்ன? பைபிள் சொல்லுது,
ஒரு உண்மையை பதிவு பண்ணுது. என்னன்னா, இந்த எசேக்கியா ராஜா கர்த்தர் மேலே எப்படி இருந்தானா? நம்பிக்கையா இருந்தான். சாதாரணமான நம்பிக்கையில், அவன் கடவுள் மேலே வச்ச நம்பிக்கை போல அவனுக்கு முன்னாடி எந்த ராஜாவும் இல்லை, அவன் பின்னாடியே எந்த ராஜாவும். அப்போ இவன் கடவுள் மேலே யாருமே வைக்காத அளவுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை இந்த எசேக்கியா வைத்திருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கா? சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் நம்பிக்கையே இல்லாமல் ஜெபிப்பாங்க, விசுவாசமே இல்லாமல் ஜெபிப்பாங்க. ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா ஜெபத்தில் எவைகளை கேட்பல அவைகளை. இன்னைக்கு விசுவாசத்தையும் ஜெபத்தையும் பிரிக்க முடியாது. ஜெபம் எப்படி இருக்கணும்? விசுவாசம் உள்ளதாக இருக்கணும். விசுவாசம் இல்லாமல் நம்ம எவ்வளவு மணி நேரம் எப்படிலாம் உபவாசம் இருந்து எத்தனை நாள் இருந்து ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்திற்கான பலன் நமக்கு கிடைக்கவே. அப்போ நம்ம எப்படி ஜெபிக்கணும்? விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். இங்கே எசேக்கியாவை குறித்து பைபிள் சொல்லுது, அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. அதனால தான் உன்னை சாக போற உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தின உடனே ஐயோ அம்மானு வயிற்றால வாயில் அடிச்சுக்கிட்டு அவன் புலம்பல, அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்தான். ஏன்னா அவனுக்கு இருந்த நம்பிக்கை அந்த மாதிரி, என்ன கடவுள் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்ன கடவுள் என்ன செய்ய மாட்டார்? எனக்கு இறங்குவார், என் நிலையை மாற்றுவார், எனக்கு அற்புதம் செய்வார் என்கிற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. யோபு பக்தனுடைய வாழ்க்கையிலும் கூட நம்பிக்கை இருந்தது. யோபு எல்லாத்தையும் இழந்தார். எல்லாரும் வந்து திட்டுறாங்க, மனைவி திட்டுறாங்க, கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸு திட்டுறாங்க, நீ ஏதோ பண்ணிட்டப்பா அதனால தான்பா திட்டுறாங்க. அவன் கூட அவன் வீட்டில் வேலை பார்த்த வேலைக்காரர்கள் அவனை கேவலமாக நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் வியாதி ஒரு பக்கம், அந்த மனுஷன் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, என்னை கொன்று போட்டாலும் நான் கர்த்தர் மேலே நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா. என் கடைசி மூச்சு வரைக்கும் நான் கர்த்தர் மேலே நம்பிக்கையாயிருப்பேன் என்று யோபு பக்தன் சொல்கிறான். அதே போல் இங்கே எசேக்கியாவை குறித்து பைபிள் சொல்லுகிறது, எசேக்கியா கர்த்தர் மேல் நம்பிக்கை உடையவனாக இருந்தான். அவனுக்கு முன்னிருந்த ராஜாக்களை காட்டிலும், அவனுக்கு பின்னு இருந்த ராஜாக்களை காட்டிலும் அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? கர்த்தரை நம்புகிறவனை குறித்து இங்கே நீதிமொழிகள் புஸ்தகத்தில் படிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வாசம் பண்ணுவான். அல்லேலூயா. கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன், கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன், கர்த்தரை நம்புகிறவர்களாய் நீங்களும் நான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எசேக்கியா கர்த்தரை நம்பினான். அவன் நம்பிக்கையுள்ளவனா இருந்ததுனால கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நான் உன்னை குணமாக்குவேன், உனக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுப்பேன், உனக்கு ஆதரவாக இருப்பேன் கர்த்தர் வாக்கு பண்ணார். அப்போ எசேக்கியா அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு வாக்குத்தத்தத்தை கொடுத்ததுக்கு காரணம் கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவனாக இருந்தார். இங்கே ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், நல்லா கவனிங்க. எசேக்கியா தான் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தது மட்டுமில்லை, அவன் தன்னுடைய தேசத்து ஜனங்களையும் கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பதற்கு அவன் ஏதுவாக இருந்தான். ஜனங்களை கூட நம்பிக்கையை யார் மேலே வைக்க சொன்னான் தெரியுமா? நான் ராஜா, நான் தான் உங்களெல்லாம் காப்பாற்றுறேன், நான் தான் உங்களை அரசாட்சி செய்கிறேன், நீங்கள்லாம் என் மேலே நம்பிக்கை வைக்கன்னு சொல்லல. அவனுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தபோது, பிரச்சனைகள் வந்த பொழுது இந்த எசேக்கியா ஜனங்களை பார்த்து சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் யார் மேலே நம்பிக்கையாக இருங்க? சொல்லுங்கம்மா, யார் மேலே நம்பிக்கையாக இருங்க? கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்க. நீங்கள் நிறைய நேரம் நம்ம குடும்பத்தில் கணவன் நம்பிக்கையாக இருப்பார், ஆனால் மனைவி பிள்ளைங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்க மாட்டார். மனைவி நம்பிக்கையாக இருப்பாங்க, ஆனால் கணவன் பிள்ளைகளுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்க மாட்டாங்க. பெற்றோர் நம்பிக்கையாக இருப்பாங்க, பிள்ளைகளுக்கு அந்த நம்பிக்கையை சொல்ல மாட்டாங்க. பிள்ளைங்க நம்பிக்கையாக இருப்பாங்க, ஆனால் பெற்றோருக்கு அந்த நம்பிக்கை இருக்காது. ஆனால் நாம் இந்த எசேக்கியாவை போல நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறது மட்டுமில்லை, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் அந்த நம்பிக்கையை நாம் விதைக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையை விதைக்கிறவங்களா இருக்கணும். தீமோத்தேயு குறித்து பைபிள் சொல்லுது, தீமோத்தேயு கடவுள் மேலே விசுவாசம் உள்ளவனா இருந்தானா. அந்த விசுவாசம் எப்படி அவனுக்குள்ள வந்துச்சுன்னா, அவங்க பாட்டி தன்னுடைய மகளுக்கு விசுவாசத்தை கொடுத்துருக்குறாங்க.
நான் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தை தன் மகளுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அவங்க மகன் தீமோத்தேயுவுக்கு என்ன பண்ணுறாங்க? கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ பாருங்க, விசுவாசம் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது பாருங்க, எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது பாருங்க. அந்த விசுவாசம் தீமோத்தேயுக்குள்ள இருந்ததுனால அவன் ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரனாக கர்த்தர் அந்த தீமோத்தேயை மாத்துறார். அப்போ நம்முடைய விசுவாசம் நமக்குள்ள மட்டும் இருக்கிறது இல்லை, நம்முடைய குடும்பத்தை, நம்மை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்குள்ள என்ன வரணும்? நம்ம மூலமா என்ன உண்டாகணும்? கர்த்தர் மேல நம்பிக்கை உண்டாகணும். அல்லேலூயா. சில பேர் நம்ம கூட இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு இருக்கிற நம்பிக்கை கூட செத்துரும். அவங்க பேசுகிற பேச்சு, அவங்க நம்ம இருக்கிற சூழ்நிலையில் சொல்கிற விஷயம், நமக்கு இருக்கிற நம்பிக்கை கூட என்ன பண்ணிடும்? எப்பவுமே பார்த்தீங்கன்னா எதிர்மறையாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. முடியாது, நடக்காது, வராது. ஆனால் நம்ம எப்படிப்பட்ட ஆட்களாக இருக்கணும்னா, நாம் கர்த்தருக்குள்ள விசுவாச நம்பிக்கை உள்ளவங்களாக இருக்கிறது மட்டுமில்ல, நாம் மற்றவர்களையும் கர்த்தருடைய நம்பிக்கைக்குள்ள நடத்துகிறவங்களா நம்ம இருக்கணும். அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, எசேக்கியா அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு வாக்குத்தத்தத்தை கொடுத்ததுக்கு என்ன காரணம்னா, அவன் கர்த்தர் மேல் அதிக நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்ததுனால அவன் நம்பிக்கை வீண் போகவில்லை. அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கையும் நிச்சயம் வீண் போகாது. நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கைக்கு ஏற்ற பலனை நம்முடைய வாழ்க்கையில் தருவார். அல்லேலூயா. எசேக்கியா துர்செய்தியை கேட்ட உடனே அவன் சோர்ந்து போல கர்த்தரை மேலே நம்பிக்கையாக இருந்து கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்தான். கர்த்தர் அவனுக்கு 15 ஆண்டு கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது, எசேக்கியாவுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டதுக்கு ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவனா இருந்தான். மூணாவது, இந்த எசேக்கியாவை குறித்து பைபிள் சொல்லுது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து. மூணாவது நல்லா கவனிக்கணும், இந்த எசேக்கியா கர்த்தரை விட்டு என்ன பண்ணல? சொல்லுங்க, என்ன பண்ணல? பின்வாங்குற சூழ்நிலை வந்துச்சு. நிறைய பேர் அவனை மனசை கெடுக்க முயற்சி பண்ணாங்க. உலகத்தினுடைய ஆசாபாசங்களை காமிக்க முயற்சி பண்ணாங்க. நீ மட்டும்தான் ராஜாவா? உலகத்தில் எத்தனை ராஜாக்கள் எப்படிலாம் வாழ்கிறாங்க, நீ மட்டும் ஏன் அப்படி இருக்கிற? எப்போ பார்த்தாலும் கடவுள், கோயில், ஜபம், பக்தி இப்படி நீ ஏன் இருக்கிற? உன் மனம் போன போக்கில் வாழு, இருக்கிறது ஒரே வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர் அவனை திசை திருப்ப பார்த்தாங்க. ஆனால் அவன் பைபிள் சொல்லுகிறது, எசேக்கியா கர்த்தரை விட்டு என்ன செய்யல? சொல்லுங்கம்மா, என்ன பண்ணல? எசேக்கியா என்ன பண்ணல? பைபிள் சொல்லுது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், எபேசிய நிருபத்தில் சொல்றாரு, நீங்கள் கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற என்ன பண்ணணுமா? நம்ம வாசிங்க. நாம் கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற நாம் ஆண்டவரை என்ன செய்யணுங்க? விசுவாசிகளா இருக்கிறோம். வாசிமா. நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நாம கெட்டு போக நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? பின்வாங்குகிறவர்களா இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு பின்மாற்றத்துக்கு இடம் கொடுக்குறாங்க. உலக காரியங்களுக்காக, இந்த உலகத்தினுடைய மாயான காரியங்களுக்காக இன்னைக்கு நிறைய பேர் பின்மாற்றத்துக்கு இடம் கொடுக்குறாங்க. நீங்களும் நானும் பின்மாற்றத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பின்மாற்றத்துக்கு இடம் கொடுத்தா பைபிள் சொல்லுது கெட்டு போகிற நிலைமை நமக்கு வரும். பின்வாங்கி போனவர்களை திரும்ப புதுப்பிப்பது கூடாத காரியம் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே நீங்களும் நான் என்ன வந்தாலும் எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தரை என்ன செய்யணும்? சார்ந்து கொள்ளணும். கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவர்களை கர்த்தர் விடுவிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் கைவிடுவதில்லை, அவர் விடுவிக்கிறவராயிருக்கிறார். அப்போ மூன்றாவது, எசேக்கியாவுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆசீர்வதித்ததற்கு மூன்றாவது காரணம், அவன் கர்த்தரை விட்டு, சொல்லுங்கம்மா, கர்த்தரை விட்டு என்ன இடையூறு வந்தாலும், யார் மனசை கெடுத்தாலும் பின்வாங்காமல் அவன் கர்த்தரை சார்ந்திருந்தான். சாலமோன் பாருங்க, பெரிய ஞானி.
இவங்க 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 வம்சத்தில் வந்த ஒரு அரசன். ஆனால் அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கி விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் அவன் பேரையே காணோம். நம்ம அப்படி இருக்கக்கூடாதுங்க. வசனம் சொல்லுது, முடிவு பரியந்த நிலை நிற்கிறவனே கடைசி பரியந்தமும் நம்ம பின்வாங்காமல் கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதனால தான் எசேக்கியாவுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்ததுக்கு மூன்றாவது காரணம், அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவன் கர்த்தரை சார்ந்திருந்தான். நான்காவது, கர்த்தர் மோசேக்கு கற்பித்த கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். நாலாவது, ஏன் எசேக்கியாவுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரு? ஏன் அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு? எசேக்கியாவை குறித்து பைபிள் சொல்லுது, அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணான் பாருங்களேன், அதை கீழ்ப்படிந்து நடந்தான், கை கொண்டான். ஆமென். நிறைய நேரம் ஒரு விஷயத்தை நம்ம புரியாமல் போயிடுறோம். நாம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். நீதிபதிகள் புஸ்தகத்தில் படிக்கிறோம், ஆண்டவருடைய வசனத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கிறவனுடைய ஜெபம் ஜெபம் என்ன எப்படிப்பட்டதுங்களா? அருவருப்பானது. அல்லேலூயா. நீங்க 13:13 படிச்சீங்கன்னா, நீதிமொழிகள் 13:13 படிச்சீங்கன்னா அங்க என்ன சொல்றாரு? திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், நாசமடைவான். கற்பனைக்கு பயப்படுனா பலனடைவான். அப்போ இங்க என்ன சொல்றாரு? ஏன் நம்ம ஜெபம் சில நேரம் கேட்கப்படலைன்னா, நாம கர்த்தருடைய வசனத்தை என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? சொல்லுங்கம்மா, என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? கர்த்தருடைய வசனத்தை 28:8 நம்ம படிக்கிறோம் இல்லையா? 28:9 படிக்கிறோம், வேதத்தை கேளாத படி தன் செவியை விளக்கிறனுடைய ஜெபம். ஏன் கர்த்தர் எசேக்கியாவுடைய ஜெபத்தை கேட்டார்னா, கர்த்தருடைய வார்த்தையை, கற்பனையை எசேக்கியா கை கொண்டான், அதை அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். இன்னைக்கு நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. ஆனால் என்ன விருப்பம்? கடவுளுடைய வார்த்தையை, கடவுளுடைய வார்த்தை, கடவுள் நம்முடைய ஜெபத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு அற்புதம் செய்யணும், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு அற்புதத்தை செய்யணும்னு நம்ம விரும்புகிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கிறனுடைய ஜெபம். அப்போ கர்த்தருடைய ஜெபத்தை, கர்த்தருடைய வார்த்தையை மோசே கேட்டு அதன்படி அவன் நடந்ததுனால தான் அவன் ஆண்டவரை நோக்கி ஆபத்து நேரத்தில் கூப்பிட்ட உடனே கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு, உன்னை குணமாக்குவேன், 15 வருஷத்தை உனக்கு கூட்டி கொடுப்பேன், உனக்கு ஆதரவாயிருப்பேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அல்லேலூயா. ஐந்தாவதாக, ஏன் இந்த எசேக்கியாவினுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் அப்படின்னா, பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்க 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, 2 ராஜாக்கள் கர்த்தரை நோக்கி, போதும் போதும் போதும். இங்க நீ சாக போற, வீட்டு காரியத்தை சரி பண்ணுன்னு ஆண்டவர் சொல்ற, அவர் வியாதி படுறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது எசேக்கியா வாழ்க்கையில. அசிரிய ராஜா இந்த யூதாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வர்றார். அசிரிய ராஜா என்ன பண்றார்? யூதாவுக்கு விரோதமா யுத்தம் பண்ண வர்றார். யுத்தம் பண்ண முற்றுகை போடுறார். முற்றுகை போட்ட உடனே இந்த எசேக்கியா ராஜா என்ன பண்ணாரு அப்படின்னா, உடனே ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. தன்னை தாழ்த்தினார். நல்லா கவனிக்கணும். ரெட்டுடுத்தி, அந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். முதல் வசனத்தை படிங்க. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே பிரவேசித்து. போதும். இங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எசேக்கியாவுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டதுக்கு என்ன காரணம்? எசேக்கியா அவன் என்ன பண்ணுறான்? கர்த்தருடைய சமூகத்தில் போய் தன்னை தாழ்த்தி
அவர் சமூகத்தில் தாழ்மையோடு தன்னை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்க்குறான். பைபிள் சொல்லுகிறது தாழ்மை உள்ளவர்களுக்கு, சொல்லுங்கம்மா, தாழ்மை உள்ளவர்களுக்கு, பெருமை உள்ளவர்களுக்கு, தாழ்மை உள்ளவர்களுக்கு. இங்கே எசேக்கியாவுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டதுக்கு என்ன காரணம்னா, அவனுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்த உடனே இராணுவ தளபதியெல்லாம் கூப்பிடு, இராணுவத்தை சேரு, உடனே யுத்தத்துக்கு போகலாம் அப்படி சொல்லல. அவன் உடனே அவன் செய்த காரியம், தேவனுக்கு முன்பாக, ஆண்டவரே என்னால் ஒன்றும் அல்லப்பா, உங்களால் மட்டும்தான் என்னை விடுவிக்க முடியும்னு சொல்லி தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தினான். ரெட்டு உடுத்துதல் என்பது தாழ்மையை காட்டுகிறது. தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினான். அல்ல, எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், நான் அங்கே போய் பார்க்குறேன், இங்கே போய் பார்க்குறேன், பிரச்சனைக்கு ஒரு முடிவை நான் உண்டாக்குறேன்னு தன் சுய பலத்தை அவன் நம்பலை. அவன் எந்த மனிதனையும் சார்ந்து கொள்ளலை. அவன் தனக்கு விரோதமாக அசிரிய ராஜா சனகரிப்பு யுத்தத்துக்கு வந்த பொழுது அவன் செய்த காரியம், தேவனுக்கு முன்பாக போய் தாழ்த்தி தேவ சமூகத்தில் அமர்ந்தான். அல்லேலூயா. இதை பார்த்த ஆண்டவர், இப்போ இதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்ததுனால, நீ சாக போற, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணுன்னு சொன்ன உடனே ஆண்டவரை நோக்கி, உமக்கு முன்பாக நான் உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும்னு சொன்ன உடனே இந்த 5 காரியத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. 1, அவன் கர்த்தர் என்ன பார்க்குறாரு என்று சொல்லி அவன் செம்மையானதை செய்ததை கர்த்தர் பார்த்தார். 2வது, அவன் என்ன பண்ணான், கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். 3வது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை சார்ந்திருந்தான். 4வது, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்தான். 5வது, தனக்கு சத்துரு எதிர்த்து வந்தபோது, எனக்கு இராணுவம் இருக்குது, எனக்கு யுத்தம் எனக்கு தெரியும்னு சொல்லி மாம்சத்தில் ஓடலை, அவன் பெருமையாய் செயல்படலை, தேவனுக்கு முன்பாக தேவனுடைய உதவிக்காய் தன்னை தேவ சமூகத்தில் தாழ்த்தினான். இந்த 5 விஷயத்தை ஆண்டவர் எசேக்கியாவினுடைய வாழ்க்கையில் பார்த்ததுனால ஆண்டவர் அவனுக்கு ஆபத்து வந்த பொழுது, உனக்கு வியாதி வந்துருச்சு, நீ சாக போற, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணுன்னு சொன்ன உடனே அவன் சுவர்புறமாய் திரும்பி கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி ஜெபித்த பொழுது கர்த்தர் அவன் வாழ்க்கையை பார்த்தார். நல்லா கவனிக்கணும், அவன் வாழ்க்கையை பார்த்து அவன் ஜெபத்திற்கு கர்த்தர் அவர் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நான் உன்னை குணமாக்குவேன், நான் உனக்கு 15 வருடத்தை கூட்டி கொடுப்பேன், நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். விசுவாசமா எந்த சூழ்நிலையிலிருந்து யார் கூப்பிட்டாலும் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். அதே நேரத்தில் ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம் என்பதை இந்த காலை நேரத்தில் எசேக்கியாவின் வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஜெபம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல ஜெபிக்கிற நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். எசேக்கியாவினுடைய வாழ்க்கையை பார்த்த பொழுது அது தேவனுக்கு முன்பாக உகந்ததாக இருந்தது. 5 காரியத்தை நம்ம பார்த்தோம். மறுபடியும் சொல்கிறேன். 1, அவன் கர்த்தர் என்ன பார்க்கிறார்னு சொல்லி கர்த்தருக்கு செம்மையானதை செய்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு செம்மையானதை செய்தான். 2வது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தான். ஆமென். 3வது, கர்த்தரை விட்டு எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்காமல் அவன் கர்த்தரை மட்டும் சார்ந்திருந்தான். 4வது வசனம் சொல்லுது, 4வது அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். 5வது அவன் தன்னை தேவனுக்கு முன்பாக தன்னை என்ன செய்தான், தாழ்த்தினான். ஆகவே அவன் வாழ்க்கையை கர்த்தர் பார்த்து அவனுடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்து ஆண்டவர் சொன்னார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உனக்கு நான் குணமாக்குவேன், உனக்கு 15 வருடத்தை கூட்டி கொடுக்குறேன், உனக்கு உன் தேசத்துக்கு நான் ஆதரவாக இருப்பேன். ஆகவே அன்பானவர்களே, இந்த காலை ஆராதனைக்கு எந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம், எந்த சூழ்நிலையில் நீங்கள் போயிட்டுருக்கலாம், அது என்ன பிரச்சனையாக இருக்கலாம், பண பிரச்சனையாக இருக்கலாம், மனம் சம்பந்த பிரச்சனையாக இருக்கலாம்,
அல்ல வேறு எந்த பிரச்சனையாக இருக்கலாம், இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். உங்களுக்கு பிரச்சனை போராட்டங்கள் வரும்பொழுது நீங்களும் நானும் செய்ய வேண்டியது எசேக்கியாவை போல ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கணும். அதே நேரத்தில் ஜெபிக்கிற நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம் என்பதை மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம். ஆண்டவராகிய கடவுள் அவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? ஏசாயா 49. ஏசாயா 49 அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? 49 59 59வது அதிகாரம் 1-2 வசனங்களை படிக்கலாம். இதோ, நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை வாசி நான் முடிக்க விரும்புகிறேன். இதோ, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அல்லேலூயா. நீங்க வசனம் என்ன சொல்லுது? உதவி செய்யறதுக்கு ஆண்டவரால முடியும். ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை என்ன செய்யலையா? குறுகி போகல. பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு, யாராக இருந்தாலும் உதவி செய்ய அவரால் முடியும். ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கை குறுகி போகவில்லை. ஜெபத்தை கேட்க கூடாதபடி அவருடைய காது மந்தமாகவில்லை. ஆனால் ஏன் நம்முடைய ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குது? நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கை முக்கியம் என்பதை இந்த காலை வேளையில் புரிந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கை தாறுமாறாக நம்ம வாழ்ந்துட்டு ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலன்னு சொல்லக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாக எசேக்கியாவின் வாழ்க்கையை போல இருக்க வேண்டும். பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். அதனால தான் அந்த வசனம் சொல்கிறாரு, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் என்ன உண்டாக்குதா? பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு. அப்போ இன்றைக்கு நம்முடைய குற்றங்கள், நம்முடைய குறைகள், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். அதனால தான் ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்னார். என்ன சொன்னார்? ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்னார் 16ஆம் வசனத்தில், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். என்ன சொல்றாரு? உங்களை என்ன பண்ணுங்க? கழுவி சுத்திகரியுங்கள். நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஜெபத்துக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஜெபிக்கிறனுடைய வாழ்க்கை முக்கியம். ஆண்டவரால் நமக்கு உதவி செய்ய முடியும். ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கை குறுகி போகவில்லை. ஒருத்தனுக்கு நீ சாக போறன்னு சொன்னவனுக்கு ஆயுசுனால கூட்டி கொடுக்க அவரால் முடியும்னா நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய அவரால் முடியும். ஆனா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியம். எசேக்கியாவுக்கு ஜெபத்தை கேட்டு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை நிறைவேற்றினார்னா அவன் வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பதாக பிரியமா இருந்தது. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாக பிரியமா இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, 11 மாதங்கள் என் வாழ்க்கையில் வந்து போன எல்லா தவறுகளை இந்த டிசம்பர் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிற எனக்கு மன்னிங்க, என்னை கழுவி என்னை சுத்திகரிங்க. பைபிள் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் அது உறைந்த மழையை போல வெண்மையாகும். பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்கள் கழுவப்படட்டும், நம்முடைய வாழ்க்கை மறுரூபம் அடையட்டும், நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக மாறட்டும். எசேக்கியா தேவனுக்கு பிரியமாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் 5 விதமான குணாதிசயங்களை பார்த்தோம். ஆகவே அவனுக்கு ஆபத்து வந்த பொழுது அவன் கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜெபித்த பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு அற்புதத்தை செய்தார். ஆகவே இந்த காலை நேரத்தில் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். ஜெபம் எவ்வளவு முக்கியமோ அதே போல் ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கை முக்கியம். நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரி பண்ணாமல் எவ்வளவுதான் ஜெபித்தாலும்
ஜபத்துக்கான பலனை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரி செய்வோமானால், நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிடுவோமானால், எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே தான் சங்கீதம் 66 நம்ம படித்தோம், வாசிக்கலாம். சங்கீதம் 66 17ஆம் வசனம் சொல்லுங்க. 18வது வசனத்திலிருந்து, என் இருதயத்தில், நல்லா கவனிங்க, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கை திரும்ப திரும்ப நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நம்முடைய ஜபம் கேட்கப்பட நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கணும். ஆனா நம்முடைய ஆண்டவரை குறித்து பைபிள் சொல்லுது, மெய்யாய் தேவன் எனக்கு, என் வாழ்க்கையை நான் சரி பண்ணேன்னா, நான் கர்த்தருக்கு பிரியமானவனாய் மாறுவேனானால், என் ஜபத்திற்கு அவர் செவி கொடுப்பார், என் ஜபத்தின் சத்தத்தை கேட்பார், என் ஜபத்தை தள்ள மாட்டார். இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் வாக்கு பண்ணுறாரு. உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன்னை நான் குணமாக்குவேன், உனக்கு நான் வருஷத்தை கூட்டி கொடுப்பேன், உனக்கு நான் ஆதரவாக இருப்பேன். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அப்போது இந்த எசேக்கியாவுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்ததுக்கு காரணம், அவன் வாழ்க்கையில் கொடுத்தவன் ஆசீர்வதித்து காரணம் இந்த 5 காரியங்கள். நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. கடந்த நாட்களில் வந்து போன எல்லா தவறுகளை எனக்கு மன்னியும். எசேக்கியாவை போல கர்த்தர் என்னை பார்க்கிறார், கர்த்தர் என்னை பார்க்கிறார், அவருக்கு செம்மையானதை நான் செய்வேன் என்று நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? எசேக்கியா கர்த்தரை நம்பி இருந்தான், அதுபோல கர்த்தரை நாம் நம்பி இருப்போம். எந்த சூழ்நிலையிலும் நம்ம நம்பிக்கை எசேக்கியாவின் மேலே வைப்போம். எசேக்கியா வைத்தது போல கர்த்தர் மேலே வைப்போம். எசேக்கியா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தது போல நாம கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்போம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவன் கர்த்தரை சார்ந்திருந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை சார்ந்திருப்போம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நம்ம நடப்போம். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். எசேக்கியாவினுடைய அந்த பிரச்சனை நேரத்தில் அவன் கண்ணீரை கண்டு விண்ணப்பத்தை கேட்டு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார்.